நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த கிருஷ்ணதாஸோட மரணம் அது ஒரு கொலைகேசுங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அத பண்ணது யாருங்கிற கேள்விக்கு மட்டும் இன்னும் பதில் கிடைக்காம இருக்கு. அத நீங்க தான் பண்ணிருக்கீங்க. நானா? அப்படின்னா என் மேல கேஸ் போடலாமே, என்ன அரெஸ்ட் பண்ணலாமே. சரிதானே கமிஷனர்? இங்க என்ன வர வச்சு முட்டாளாக்க பாக்குறீங்களா? நான் உங்ககிட்ட நிறைய கேள்விகளை கேட்டேன். ஆனா அது எல்லாத்துக்குமே நீங்க சரியான பதில சொல்லவே இல்லை. அதுக்கான அர்த்தம் என்னன்னா நீங்க எங்களுக்கு உதவி பண்ண மாட்டீங்கன்னு அர்த்தம். சார், எனக்கு தெரியாத கேள்விகள், உங்களுக்கு தேவையான பதில்கள். இந்த விஷயத்தை நான் எப்படி எடுத்துக்கிறது? கிருஷ்ணதாஸோட கம்பெனில கிருஷ்ணதாஸ் இறந்ததுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் வேலையில சேர்ந்தேன். அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? கமிஷனர் சார் உங்ககிட்ட கேள்விதான் கேட்டாரு. நீங்க எங்களுக்கு உதவி தான் பண்றீங்க, அதை கண்டினியூ பண்ணலாம். இந்த கிருஷ்ணதாஸ் எப்படிப்பட்டவர்? அவரோட கேரக்டர்? அவரு கோடீஸ்வரனா இருந்தாலும் சாதாரண மனுஷனா வாழ்ந்தாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். தெரியாத விஷயங்களை சொன்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி கவனிச்சு கேட்பாரு. அவர் கம்பெனி ஸ்டாஃப்ஸ்க்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இந்த பிரதாப் அங்க என்ன வேலை பார்த்தாரு? பிரதாப் ஒரு செக்ஷன் ஹெட். மல்லிகாக்கு கம்பெனி மேல அன்னைக்கும் ஆசை இருந்ததா என்ன? தெரியாது. கம்பெனி விஷயத்துல அவங்க இன்வால்வ் ஆன மாதிரி எனக்கு எதுவும் தெரியல சார். பிரதாப்பை எதிரியா பாக்குறதுக்கு நீங்களும் மல்லிகாவும் உங்களுக்குள்ள இருந்த அந்த நட்பை தவிர உங்களுக்குள்ள வேற ஏதாவது தொடர்பு இருக்கான்னு? இந்த கேள்வியில ஒரு திருத்தம். எனக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. அவங்க பிரதீபாவோட ஃப்ரெண்டுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். உங்களுக்கும் பிரதாப்புக்கு இடையில கருத்து வேறுபாடுகளோ பிரச்சனை ஏதாவது இருந்ததா என்ன? வந்திருக்கு. அது ஏன்னா மல்லிகாவுக்கு உங்களுக்குள்ள இருந்த உறவை பத்தி கேட்டு தானே சண்டை போட்டாரு. இதுக்கான சரியான பதிலை இப்போ என்னால சொல்ல முடியும். எனக்கு ஒரு தொடர்பு இருந்தது. கமிஷனர் உங்களோட சின்னம்மா கூட இருந்தது. வாட்? யூ பிளடி! வேணாம் சார், அவசரப்படாதீங்க. உங்களோட இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை. நீங்க இதுக்காக என்ன நடவடிக்கை வேணாலும் என் மேல எடுங்க. கமிஷனர் சேதுபதி நேர்மையான அதிகாரின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கஸ்டடியில் எடுங்க. சாரி சார், சாரி. உட்காருங்க, நீங்க உட்காருங்க சார். சார், சந்திரண்ணா, வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. இருங்க, நான் இப்ப வரேன்.
லாட்ரி லாட்ரி இன்னைக்கு குழுக்கள். நீங்க எப்பவுமே இங்க தானே இருப்பீங்க? ஆமா மேடம். ஒரு வயசான ஆள் ஒருத்தன் இந்த பக்கம் கடத்தெருவுக்குலாம் வந்துட்டு போவான். அவனோட பேர் கூட முத்து. எனக்கு தெரியலையே மேடம். அந்த ஆளுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். அந்த ஆளுக்கு கால்ல பிரச்சனை, தடிய ஊனிதான் நடந்து போவான். நீங்க அந்த மாதிரி ஆளை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? நான் இந்த மாதிரி யாரையும் பார்க்கலையே. அந்த ஆள் எப்பவுமே ஒரு போர்வையை போத்திக்கிட்டே சுத்திக்கிட்டு இருப்பான். நான் நினைக்கிற ஆள் நீங்க சொல்ற ஆளா இருந்தா 3 நாளைக்கு முன்னாடி இங்க வந்திருந்தாரு. கடந்த 1 மாசமா அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஆள் எங்க தங்கியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது. சரி, ஒரு வேளை பாத்தீங்கன்னா அந்த ஆள் அட்ரஸ் கொஞ்சம் வாங்கி வைங்க. நான் என்னோட ஃபோன் நம்பரை கொடுக்குறேன். சரி. இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க. அந்த ஆளுக்கு கவர்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் பணம் வந்திருக்கு, அதை கொடுக்க தான் வந்திருக்கேன். பார்த்தா சொல்றேன் மேடம். லாட்ரி லாட்ரி. அட நீங்களா? உங்க பேரு முத்து தானே? ஆமா. உங்களை தேடி இப்பதான் ஒருத்தங்க வந்துட்டு போனாங்க. யாரு? அவங்க ஒரு மேடம். மேடமா? உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து பணம் வந்திருக்கிறதா சொன்னாங்க. எனக்கா? உனக்கு என்ன பைத்தியமா தம்பி? அதோ அங்க போறாங்கல்ல அந்த மேடம் தான். மேடம் நில்லுங்க. மேடம். ஹலோ மேடம். போலாம் சந்திரண்ணா. நீ இன்னும் அவங்க கிட்ட புடிச்சு கொடுக்கலான்னு பாக்குறியா? அந்த மேடம் உன்னதே கேட்டு வந்தாங்க. ஏன் இப்படி ஓடுறா? முத்து அப்படிங்கிற லாரி டிரைவர் தெரியுமா? கம்பெனில டிரைவரா வேலை பார்த்தவன். அதை தவிர வேற எதுவும் தெரியாதா? இல்ல, எத்தனை கம்பெனிகள், எத்தனை தொழிலாளிகள், இவங்க எல்லாரையும் டைரக்டா பார்க்க முடியுமா என்ன? எல்லா சொத்துக்களையுமே கிருஷ்ணதாஸ் பேர்ல தானே இருந்தது. ஆமா. கிருஷ்ணதாஸோட மரணத்துக்கு அப்புறமா பிரதாப் சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு. இப்ப கம்பெனி யார்கிட்ட இருக்கு? அது சம்பந்தமான விஷயங்கள் எனக்கு எதுவும் தெரியாது. நாங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்றீங்க. பிரதாப் இருந்த காலத்திலையும் சிஇஓவா நீங்க தான் இருந்தீங்க மிஸ்டர் ராஜு. ஆமா. ஆமா, இந்த கம்பெனியை ரன் பண்றதுக்கு மிஸ்டர் பிரதாப்புக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுத்தாங்களா? அப்படிதான் பிரதாப் என்கிட்ட சொன்னாரு. செத்து போனாலு எப்படி பவர் ஆஃப் அட்டானி கொடுத்தாரு? உயிரோட இருக்கும்போது அது பண்றதுக்கான வாய்ப்பு இல்லையே. இல்ல, அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ராஜுவுக்கு இந்த விஷயத்தையும் தெரியாது. இல்ல, அவர் செத்து போன அன்னைக்கு எதுக்கு நீங்க குடும்பத்தோட வயநாட்டுக்கு போனீங்க? பிரதிபாவுக்கு கேரள சங்கீத கலா அகாடமில கலாஸ்ரீங்கிற அவார்டை கொடுத்தாங்க. வயநாடுல இருக்கிற டவுன் ஹால்ல தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதுல கலந்துக்க தான் நான் போனேன். ஓ, அதுக்கப்புறமா இந்த முத்து கம்பெனிக்கு வந்தானே என்ன? இல்லையே, செத்து போன ஆள் எப்படிங்க வருவாரு? ஏதோ ஒரு பணத்தை முத்துன்னு சொல்லி நீங்களே எரிச்சிட்டீங்க, சரிதானே? இல்ல, நான் அதுல கலந்துக்கவே இல்லை. அப்படின்னா யாரெல்லாம் அங்க இருந்தாங்க? நான் தான் அங்க போலியே, எனக்கு எப்படி தெரியும்? ராஜுக்கும் அந்த விஷயத்தை பத்தியும் தெரியல. மிஸ்டர் ராஜு, கேள்வி கேட்க போறது இதோட முடிய போறது இல்ல, இனியும் தொடரும். அன்னைக்கு இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை கையில வச்சுட்டு தான் உங்களை மீட் பண்ணுவேன். சரி, நீங்க இப்ப போலாம். ஓகே, தேங்க்யூ. சார், இந்த ராஜு மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு சார். எப்படி? கிருஷ்ணதாஸ் கொஞ்சம் நேர்மையான மனுஷனா இருந்தாரு. ஆனா பிரதாப் சார் அப்படி கிடையாது.
இந்த கொலையை பிரதாப்பும் ராஜு சாரும் சேர்ந்து பண்ணியிருக்கலாம் இல்லையா? நாம அந்த வழியிலேயே முயற்சி பண்ணலாம். காரணம், அந்த ஆள் நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறான். கிருஷ்ணதாஸ் இறந்து 2 வருஷத்துக்கு அப்புறமா ராஜீவ் தான் அந்த கம்பெனியோட சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு. இந்த ராஜுவோட கேரக்டர் எப்படின்னு நம்ம விசாரணை பண்ணணும். பண்ணலாம் சார். அஞ்சனாமா, ஏமா உங்க போட்டோல மார்க் பண்ணி வச்சிருக்காங்க? தனக்கு பிடிக்காதவங்களோட பேரை மார்க் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் மார்க் பண்ணிருக்காங்க. யார் அதை மார்க் பண்ணது? அது அஞ்சனம்மாவுக்கு பிடிச்ச கடவுள். கடவுள் கோவப்பட்டதால மார்க் போட்டுட்டாரு. அந்த கடவுள் சந்தோஷப்படும் போது இதுக்கப்புறம் சந்தோஷப்பட மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட கடவுள் பேரை அழிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சது. அப்படின்னா நான் அந்த கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்றேன். கடவுளே, என் அஞ்சனம்மா பேரை மார்க் பண்ணிடாதீங்க. அஞ்சனம்மா ரொம்ப பாவம். என்னோட அம்மா தான் அஞ்சனம்மா. கடவுளே, என் அஞ்சனம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்க. செல்லம், அஞ்சனம்மா, நீங்க எதுக்காக இப்ப அழுவுறீங்க? அஞ்சனம்மாவுக்கு என்னோட பொண்ணு கிடைச்சிட்டா இல்லையா, அந்த சந்தோஷத்துலதான் அழற. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? இதுக்கப்புறம் அழுவாதீங்க. அழ மாட்டேன். அப்படின்னா நம்ம விளையாடலாமா? என்ன விளையாடலாம்? நீங்க தான் சொன்னீங்களே நம்ம 2 பேரும் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடலான்னு. சரி, நான் பாக்குறேன். கொஞ்ச நேரம் போகட்டும். அப்புறம் உன்னை கூட்டிட்டு போறதுக்காக கோர்ட்ல சில கேஸ் நடக்குது. அச்சு மாமா உன்னை கூட்டிட்டு போறதுக்கு கேஸ் கொடுத்திருக்காரு. என்ன ஆச்சு மாமா? ஒரு தடவை வந்து உன்னை கேட்டாருல்ல, அவர் யாருன்னு எனக்கு சுத்தமா தெரியாதுமா. அந்த அச்சு மாமா உன்னை கூட்டிட்டு போயிடுவாரு. நான் கண்டிப்பா போக மாட்டேன். நான் இந்த வீட்ல எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். நானும் இங்க இருக்க மாட்டேன். இந்த அஞ்சனா அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. அப்படின்னா நானும் வந்துடுவேன். நான் போய் இருக்கிறதுக்குன்னு எந்த இடமும் இல்ல. நீங்க எங்க போனாலும் சரி, என்னையும் கூட்டிட்டு தான் போகணும். கூட்டிட்டு போறேன். இதுக்கு முன்னாடி நான் தனியா இருக்கிறது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயற்கையை பார்த்து பேசுவேன், அது கூட சண்டை போடுவேன். சொல்லப்போனா எனக்கே தெரியாம அழுதுகிட்டு இருப்பேன். எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு என்னை பார்க்கறவங்க நினைப்பாங்க. நீ பேசுறதுக்காக இப்ப நான் இங்கிருந்து போகணுமே என்ன? ஐயோ, நான் அப்படி சொல்லல. ஒரு முறை தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு தப்பு நடந்துருச்சு. ஒரு கார்டன், அதிகமான பூக்கள். நான் அதுங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க அந்த சத்தம் என் கூடவே வருதுன்னு நான் சொன்னேன். என் பக்கத்துல போயிட்டு இருந்த லேடி அதை கேட்டுட்டாங்க. நல்லா வாங்குனீங்களா? ஐயோ, இந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை தமிழ்ல இருக்கான்னு நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். சோனா, உனக்கு தனியா இருக்கிறது பிடிக்குமா? அப்படிலாம் இல்ல. எனக்கு எப்ப பாரு கலகலன்னு பேசிக்கிட்டே இருக்கணும். டாடி பத்தி தான் தெரியும்ல, அவர் பேசிக்கிட்டே தான் இருப்பாரு.
உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கும் அந்த இயற்கை மேல காதல் வந்துருச்சு. உனக்கு கவிதையெல்லாம் எழுத தோணிருக்கா? எனக்கு தோணி இருக்கு, அதை எழுதியும் இருக்கேன். என்ன சொல்ற? நீ கவிதையெல்லாம் எழுதுவியா? அத நீ பப்ளிசிட்டி பண்ணியா? SMS மூலமாவும் வாட்ஸ்அப் மூலமாவும் நான் நிறைய பொண்ணுங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஆஹா, நான் ஒன்னும் அனுப்பல. நிறைய லவர்ஸ்க்கு நான் தான் என் கையில எழுதி கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க அத அவங்க காதலிக்கிற பொண்ணுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுல இருந்து ஒரு கவிதையை சொல்லு. பிரியா, நீ என்னை விட்டு போகும்போதுதான் நீ எனக்குள்ளேயே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிரியா, நீ என் கூட இல்லாதப்ப என்ன தோணுதுன்னா அது உன் மேல இருக்க காதல் அப்படின்னு தோணுது. வாவ், எக்ஸலென்ட். இப்போ நீ இந்த கவிதையை என் கண்ணை பார்த்து சொல்லு. பிரியா, நீ என்னை விட்டு போகும்போதுதான் நீ எனக்குள்ளேயே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிரியா, எனக்குள்ள நீ இல்லாம போகும்போதுதான் அது உன் மேல வச்சிருக்க காதல் அப்படின்னு தோணுது. இதை நீ உன் மனசுல இருந்து தானே சொல்ற? உன்னோட காதல் தெய்வீக காதல்னு எனக்கு புரியுது. அப்பா இதை பத்தி என்கிட்ட முன்னாடி பேசிட்டாரு. உனக்கு சோனாவை பிடிச்சிருந்தா அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்பா அப்படிதான். உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் முடிவெடுக்கலன்னு சொல்லிட்டல. அம்மா வரட்டும், வந்து முடிவெடுக்கட்டும். நம்மளோட காதலுக்கு அம்மா தடையா இருக்க மாட்டாங்க. நம்ம 2 பேரோட பேரண்ட்ஸ் சம்மதிச்சாதான் நம்ம 2 பேரோட கல்யாணமே நடக்கும். ஒருவேளை சம்மதிக்கலனா? சம்மதிக்கலனா நான் கல்யாணமே பண்ணிக்க போறது கிடையாது. அம்மாவோட சம்மதத்துக்காக நான் காத்திருப்பேன். என்ன சொல்ற? உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்றேன். நாம கண்டிப்பா அந்த முடிவு எடுக்கலாம், அப்படிதானே? ஆமா. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம். நம்ம லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? என் அம்மாவோட சம்மதம் மட்டும்தான். என் அம்மாவை நான் பார்த்தது கூட இல்ல. இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலன்னு நிறுத்த வந்தா கூட என் மனசார அவங்கள நான் பார்க்கலாம் இல்லையா? சரிதான். அஞ்சனா நிலைமையை கேள்விப்பட்டியா? அங்க மகாபாரத சண்டையே நடக்குது. அஞ்சனா வேற அதுக்கு இடையில மாட்டிக்கிட்டா. 2 சைடுல இருந்து அடிக்கிற அடியே தாங்கணும். அங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் பிரதிபா ஆண்டி பாக்கோம்பா. அதுதான் தர்மம்னு எனக்கு தோணுது. உனக்கு? எனக்கு அந்த சண்டையை பத்தி எந்த விஷயமும் தெரியாது. ஆனா மல்லிகா மேடம் கூப்பிட்டாங்கன்னா அவங்க பக்கம் தான் நிப்பேன். ஏன்னா நான் மேடம்க்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன். நானும் நீயும் 2 பக்கமா இருக்கோம், அதானே? சண்டையில சொந்தத்தையோ பந்தத்தையோ பார்க்க கூடாதுல்ல. தர்மமே ஜெயிக்கட்டும். இப்போதைக்கு நம்ம படிப்புல மட்டும் கவனம் செலுத்தலாம். அது கூட சேர்ந்து கொஞ்சம் காதலையும் கண்டினியூ பண்ணலாம், சரியா? வா. இங்க என்ன பண்ற? காத்து வாங்க உட்காந்துருக்கேன் சார். அப்படியா? காத்து வாங்குறதுக்கா? பிட் பாக்கெட் அடிக்கிறவன் தானே நீ? நான் அப்படிப்பட்டவன் இல்ல சார். அங்க பாரு, அவர் அங்க சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா போலீஸ் என்ன பண்ணுதுன்னு பாரு. எந்திரிச்சு போடா. ஏன் சார் நான் போகணும்? இது ஒரு வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியால போடலாம். இது பார்க்கு தானே சார். இங்கெல்லாம் நான் உட்கார கூடாதா என்ன? இங்க மனுஷங்க உட்கார்ந்தா தப்பா சார்? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத சார். நான் எதுவுமே பேசலையே சார். போடா அப்படி. ஏன் சார் இப்படி பண்றீங்க? இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். நடரா அப்படி. வெளிப்பட. என்ன சார் இதெல்லாம்? பார்த்தல, இதுதான் உண்மையான போலீஸ். இதை நான் இப்பவே போஸ்ட் பண்ண போறேன். வா போலாம். ஆமா சார், நான் ஒரு 2 நாளைக்கு அப்புறமா ஆஜராகி உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். நீங்க மல்லிகாவை கேள்வி கேட்டது எனக்கு நல்லா தெரியும் சார். அத ஒரு கொலை கேஸ்ன்னு சொல்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல.
ஆ சரிங்க சார். ஓகே. இந்தாங்க ஜூஸ். மேனன் சார் கால் பண்ணாரு. கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா நான் எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பல. ஓ சரிதாம்மா, நான் அதை மறந்தே போயிட்டேன். கேஸ் அது வழியில போட்டோம், நாம நம்ம வேலையை பார்ப்போம். சரிதானே? அம்மா, நீங்க என்னைக்கு டைனிங் ஹாலுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட போறீங்க? இங்க பாருங்க, ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க கஷ்டமா இருக்குன்னு நான் கேட்கல. இது என்னோட ஆசை. சரி, இன்னும் ஒரு 2 நாள் போகட்டும். நான் அங்க வந்து என் சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி மல்லிகா எதிரில நான் திடீர்னு வந்து நிக்கணும். அப்படி நான் வந்து நின்னா அது கண்டிப்பா அவளுக்கு ஷாக்கா இருக்கும். அவ பயப்படணும். அமெரிக்கால கொல்லப்பட்ட நான் எப்படி உயிர் பொழைச்சேன் அப்படின்னு அவ தெரிஞ்சுக்கணும். என்னோட லட்சியமே அவதாம்மா. அவளை இல்லாம பண்ணதான் நான் இங்க கிளம்பி வந்திருக்கேன்னு அவளுக்கு தெரியப்படுத்தணும். இன்னைக்கு கமிஷனர் முன்னாடி போய் அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவ திமிரா பதில் சொல்லிருப்பா. அவளுக்கு கொடுக்கறதுக்காக இங்க நிறையவே இருக்கு. அத்தை, நீங்க மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களே. எப்பவுமே சண்டைக்கு தயாரா இருக்க போர் வீரர்கள் எல்லாம் வேற என்னதான் யோசனை பண்ணுவாங்க? சண்டை வராம இருக்கணும்னு தானே எல்லாரும் ஆசைப்படுறாங்க. கடந்த 22 வருஷமா நான் எப்படி வாழ்ந்தேன்னு உனக்கு தெரியும்லமா. 22 வருஷம்லாம் வேண்டாம், ஒரே ஒரு நாள் மட்டும் மல்லிகா வீல் சேர்ல உட்காரட்டும். என்னால முடியல. பார்த்தோம் கேட்டோம் சகிச்சோம் 22 வருஷம். அதுக்கான எந்த பதிலும் எனக்கு தேவையே இல்லை. கேள்விதான் முக்கியம். எதுக்காக அப்படி பண்ணா? யாருக்காக அப்படி பண்ணா? இனி இந்த விஷயத்தை பத்தி நான் பேச மாட்டேன். உங்களுக்கு தெரியும்ல, நாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத மல்லிகாமா பார்த்துட்டா என்ன பண்றது? அப்புறம் என்ன அவங்களோட மிகப்பெரிய எதிரின்னு நினைப்பாங்க. நான் எதிரியோட சேர்ந்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 நாள் போகட்டும்மா. அதுவரை நாம ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான காரணங்களை நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அணுவோட விஷயம், அணுவுக்கு மனுஷர் தான் அப்பாங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. மனுஷர்கிட்ட எந்த நிமிஷம் வேணா சொல்லலாம். என்னை எப்ப வேணாலும் வீட்டை விட்டு அனுப்பலாம். வீட்டை விட்டு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அனுதான், அவ எங்க போவா? உன்னை இந்த வீட்டை விட்டு யாரும் அனுப்ப மாட்டாங்கம்மா. இது என்னோட வீடு. PK நிலையம், பிரதீபா கிருஷ்ணதாஸ் நிலையம். இல்லம்மா, என்ன அவங்க வெளியே அனுப்பும்போது நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். அதுக்குன்னு அர்த்தம் நான் என்னோட அம்மாவை விட்டுட்டு போறேன்னு அர்த்தம். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. 2 பேரும் தராசுல இருக்கிற தட்டு மாதிரி, ஒரு தட்டு மேலேயும் ஒரு தட்டு கீழேயும் போகவே கூடாதுமா. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா இந்த அஞ்சனா செத்து போயிடுவா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அட, சோனா கால் பண்றாளே. சொல்லுமா. ஆமா, இல்ல மேடம் இன்னும் வரல. அத பத்தி எனக்கு தெரியல. விசாரணை முடிஞ்சுதான்னு எனக்கு தெரியலமா. வினயா, அதுல என்னமா, நீங்க 2 பேரும் ஒன்னா வெளியே எங்க வேணாலும் போலாம். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிம்மா. சினிமாக்கு தானே போறீங்க? இதுக்காக எனக்கு கால் பண்ணி கேட்கணுமா என்ன? சரிம்மா. தாசன்னு நான் தான் கொன்னேன்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க. வேணும்னா நீங்களும் வந்து சாட்சி சொல்லுங்க. என்னாச்சு? கேள்வி கேட்கும்போது மேடம் வருத்தப்படுற மாதிரி எதையோ கேட்டிருக்காங்க. விசாரணை முடிஞ்சதுல இருந்தே இவங்க இப்படிதான் இருக்காங்க.
உனக்கு இப்போ 2 அத்தைங்க இருக்காங்க. 2 பேரையும் நிக்க வச்சு ஒருத்தரை செலக்ட் பண்ண சொன்னா அதெல்லாம் என்னால முடியாது. யார பண்ணுவ? கூடவே இருந்து என்னை ஏமாத்திட்டாளே. என்னை ஏமாத்தின அவங்க 2 பேருமே உயிரோட இருக்க கூடாது. மேடம் வரும்போது என்ன தோணுச்சுன்னா ஏதோ பிரச்சனை வரும்னு. அவங்க இந்த மாதிரி என்கிட்ட பேசினதே கிடையாது. கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஒரு இடத்துல நிறுத்த சொன்னாங்க, நிறுத்தினேன், அவ்வளவுதான். கண்டிப்பா ஏதோ நடக்க போகுது. இதோ வரேன்னு சொல்லிட்டு போன அஞ்சனா இன்னும் வரவே இல்லையே. என்ன ஆயிருக்கும்? கடவுளே, என்னாச்சுன்னு தெரியலையே. துப்பாக்கி சத்தம் தானே கேட்டுச்சு. ஆமா. என்னவா இருக்கும்? ஐயோ ஐயோ, உள்ள இருந்துதான் சத்தம் கேக்குது. வா. உன்னோட கதை இன்னையோட முடிய போகுது. உன்கிட்ட நான் தோத்து போக மாட்டேன். உன்னோட விளையாட்டும் முடிய போகுது. இந்த நிமிஷமே என்னால உன்னை கொல்ல முடியும். ஆனா இந்த கேஸ் எந்த வழியில போக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். என்னோட மருமக எங்க போனா?
என்ன என்னாச்சுமா? துப்பாக்கி சத்தம் எங்க கேட்டுச்சு? மேல. மேல யாரு இருக்காங்க? பிரதீபா அம்மா அஞ்சனா இருக்காங்க. நம்ம போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாம். என்ன ஆச்சுன்னு தெரியுமா? தெரியலையே. மேடம் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. சந்திரா, நம்ம மேல போய் பார்க்கலாமா? வா. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே கடவுளே. அங்க போய் பாரு. அஞ்சனா எங்கன்னே தெரியல சந்திரா. அவங்க எங்க போயிருப்பாங்க? பிரதிபா மேடம் ரூம்ல இருப்பாங்களோ. ரெண்டு பேரும் அங்க இருந்தா ரொம்ப நிம்மதியா இருக்கும். அஞ்சனாவை காணுமே. ஆமா, அஞ்சனா எங்க போனான்னு தெரியல. துப்பாக்கி சத்தம் தான் கேட்டுச்சு.
என்னோட மருமக எங்க போயிருப்பா? ஹலோ. ஆமா, அஞ்சனா அம்மாவா? அவங்க இல்லையே. சரி சொல்லிடுறு. நான் இந்த வீட்டில் வேலை பார்க்குறேன். ஆமா, நீங்க யாருன்னு சொல்லணும். ஓ, ஜானகியா? டீ எஸ்டேட்லையா? நான் சொல்லிடுறேன். சாரதாக்கா யார் கால் பண்ணாங்க? டீ எஸ்டேட்ல இருந்து ஜானகி ஃபோன் பண்ணா. அவங்க வேற யாரும் இல்ல, அஞ்சனாவோட அக்கா தான். என்னாச்சு? போனை கொடுக்க சொன்னாங்க. சரி, அஞ்சனாவை கூப்பிடலையா? அவங்க மேல இருக்காங்களான்னு தெரியல சார். இங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு சார். மேல இருந்து துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் அப்புறம் மேடம் துப்பாக்கியோட கீழே இறங்கி வந்தாங்க. அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? மாமா, என்னாச்சு மாமா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுப்பா. நானும் சந்திரனும் வெளியே நின்றுட்டு இருந்தோம். துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு தடவை சுட்டாங்க. சாரதா தான் சொன்னா மேலதான் சத்தம் கேட்டுச்சுன்னு. நாங்க எல்லாருமா போய் பார்த்துட்டோம். அஞ்சனா எங்க இருக்கான்னு தெரியல. அஞ்சனா எங்க போயிருப்பா? அவ அத்தை கூட இருப்பா. பிரதிபா மேடம் ரூமையும் பார்த்துட்டோம். அஞ்சனா அங்கேயும் இல்ல. चलो. என்னாச்சுமா? அஞ்சனாமா. அஞ்சனாமா எங்க? அஞ்சனாமாவை சுட்டுட்டாங்க. சுட்டாங்களா? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அது அந்த பக்கமா போயிட்டாங்க. சரிப்பா, நம்ம போய் பார்க்கலாம். எதுக்கும் பயப்படாத, சரியா? அஞ்சனாமா எங்க போயிட்டாங்க? நான் பார்க்கவே இல்லப்பா. நம்மள ஏமாத்த அவங்க மறைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அஞ்சனாமா பயந்துகிட்டே போனாங்க. இது எப்படி? நெத்தியில புல்லட் பட்டிருக்கு. ஒரு புல்லட் இங்க இருக்கு, இன்னொரு புல்லட் எங்க? அதை வச்சு அஞ்சனாவை சுட்டிருப்பாங்களோ? மல்லிகா, என்ன இதெல்லாம்? நான் ஒரு ஆளை கொன்னுட்டேன். பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? நீங்க இங்கே சரண்டர் ஆக முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் போகணும், இல்லைன்னா கோர்ட்டுக்கு போகணும். தண்டனை கிடைக்கிற அளவுக்கு தப்பு ஒன்றும் நான் பண்ணல. அதை முடிவெடுக்க நீங்க யாரு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் தான் சொன்னனே, நான் ஒரு ஆளை கொன்னுட்டேன்.
இந்த கொலை பழியில இருந்து சட்டம் மூலமா உங்களால எனக்கு விடுதலை வாங்கி தர முடியுமா? நான் கொலை பண்ணேன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க, அப்புறம் எந்த சட்டம் உங்களை காப்பாத்தும்? அஞ்சனாவை நான் பெத்த பொண்ணாதான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அவ என்ன பண்ணா? என் முதுகுலையே குத்திட்டா. அப்படின்னு அவளை கொல்லணும்ல. அந்த தப்பதான் நான் இப்ப பண்ணிருக்கேன். உங்களால என்ன காப்பாத்த முடியாதா? மல்லிகா, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. இந்தாங்க, இதை குடிங்க. மல்லிகா, உங்களுக்கு இப்போ சித்த பிரம்ம பிடிச்சிருக்கு. நீங்க யாரையும் கொல்லவே இல்லை. கொன்னா தப்பிக்க முடியுமான்னு யோசிக்கிறீங்க. தப்பிக்க முடியாது. இப்ப என் மேல 2 கொலை கேஸ் போலீஸ் சுமத்தி இருக்காங்க. ஒன்னு தாசன்னா, அப்புறம் என் புருஷன் பிரதாப். இப்போ இன்னொரு ஆளை நான் கொன்னா கூட ஒரே தண்டனை தானே கிடைக்கும். உங்க மேல கொலை குற்றம் சுமத்தினதா யார் சொன்னது? அது வெறும் கம்ப்ளைண்ட் மட்டும்தான். அந்த கம்ப்ளைண்ட்ல உங்க பேர் மென்ஷன் பண்ணிருக்காங்களா என்ன? அப்படின்னா எதுக்காக அவங்க என்ன கூப்பிட்டு கேள்வி கேட்கறாங்க? ஒரு கேஸ் நடக்கும்போது அதனோட உண்மையை தெரிஞ்சுக்க எல்லாரையும் கேள்வி கேட்பாங்க. அவங்க எல்லாருமே குற்றம் பண்ணவங்களா என்ன? தேச துரோக குற்றம் பண்ணவங்கள கேள்வி கேட்கிற மாதிரி என்ன சுத்தி வளைச்சு கேள்வி கேட்கறாங்க. அந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருங்க வக்கீல் சார், இந்த கேஸை எனக்கு எதிராக திருப்பி விடுறதுக்கு யாரோ முயற்சி பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் வக்கீல்னு யார வேணாலும் நீங்க கூட்டிட்டு வாங்க. கூட்டு வரேன். மல்லிகா, நீங்க உட்காருங்க. மல்லிகா, இது கேஸோட ஆரம்ப கட்டம் தான். ஒருவேளை இப்போ நீங்க தான் இந்த கொலையை பண்ணீங்கன்னு போலீஸ்காரங்க கோர்ட்ல சொன்னா கூட அதை ஒத்துக்க மாட்டாங்க. போலீஸ்காரங்களே அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை சொல்றாங்கன்னா பணக்காரங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அவங்களுக்கு எப்பயுமே தண்டனை கிடைக்காது. நான் ஒரு வக்கீலுங்கிற முறையில ஒரே ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க தான் ஆசைப்படுறேன். கிருஷ்ணதாஸோட மரணம் உண்மையிலேயே அது ஒரு கொலையா என்ன? ஆமா. யார் கொன்னாங்க? அத நான் சொல்ல மாட்டேன். அத பண்ணது நீங்க இல்லல்ல? அப்படி பண்ணியிருந்தாலும் கேஸை மூவ் பண்ணலாம். வக்கீலுங்கிற முறையில இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாலே போதும். மத்ததை நான் பாத்துக்கிறேன். மல்லிகா, நீங்க தைரியமா போங்க. இந்த கேஸ் மட்டும் எனக்கு எதிராக திரும்பிச்சுன்னா, இந்த கேஸ்ல இருந்து ஒருவேளை உங்களால என்ன காப்பாத்த முடியலனா, இதுல இருக்கிற ஒரு புல்லட் உங்க தலைக்குள்ள இருக்கும். மனு தம்பி, இப்படி இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அஞ்சனா காணாம போயிட்டாங்க. அவ வீட்லயும் இல்ல. எனக்கு
ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அஞ்சனாமாவுக்கும் மேடத்துக்கும் ஏதாவது பிரச்சனையா என்ன? அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஒருவேளை மேடம் ஏதாவது? இல்ல, அம்மா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. அம்மா என்னை விட அவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போனா வேற எங்க போயிருப்பா? அதுதான் எங்களுக்கும் தெரியல. என்ன இது? அந்த துப்பாக்கியில இருந்த ஒரு புல்லட்டை அந்த போட்டோல சுட்டிருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க தானே தம்பி சொன்னீங்க. ஒருவேளை பெரிய பிரச்சனையோ? கொண்டுட்டாங்களோ? பதட்டப்படாதீங்க. அஞ்சன் அம்மாவை கொண்டுட்டாங்க. நீங்க இப்படி பேசி என்னையும் பயமுறுத்தாதீங்க. இல்ல மேடம் அப்படி பண்ண மாட்டாங்க. அஞ்சன் அம்மா என்ன பண்ணாலும் அவங்கள ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அவங்க பாசத்தை நான் பார்த்திருக்கேன்ல. கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டாங்க. என் மருமக எங்க போனா? அவ என்கிட்ட சொல்லிட்டு போன 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தானே துப்பாக்கி சத்தம் கேட்டது. என்னோட மருமகளை அவ கொண்டுட்டாளா? ஒருவேளை அவ என் கூட பேசிட்டு இருந்ததை அவ பார்த்திருப்பாளோ? கடவுளே, என் மருமகளுக்கு ஒண்ணும் ஆயிருக்க கூடாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.